அழகிய கிராமத்தில் ஜான் என்ற வாலிபன் வசித்து வந்தான். அதிகாலை எழுந்து வழக்கம் போல் வேலைக்கு சென்றான். ஜான் வயக்காட்டில் வேலை செய்பவன். அங்கே புதிதாக வேலைக்கு சேர்ந்த 3 பேருடன் நட்பு பாராட்டினான். நட்பு வளர்ந்தது. நெருங்கிய நண்பர்களாகவும் மாறினார்கள். நாட்கள் சென்றது. ஒரு நாள் அவனுடைய நண்பர்கள் 3 பேரும் மது அருந்தி கொண்டிருந்தார்கள். இவனுக்கு அந்த பழக்கம் இல்லாததால் அமைதியாக இருந்தார். அப்பொழுது அவன் நண்பரில் ஒருவன் அவனை மது அருந்த சொல்லி கட்டாயப்படுத்தி பேசி குடிக்க வைத்து விட்டான். நாட்கள் செல்ல செல்ல ஜானனும் அதில் அடிமையாகிவிட்டான். ஜானின் இந்த தீய பழக்கத்தால் பலரும் அவனை ஒதுக்கிவிட்டார்கள். அவனோடு பேசுவதை விட்டுவிட்டார்கள். நாட்கள் செல்ல செல்ல ஜானுடைய இருதயம் மிகவும் வேதனைப்பட ஆரம்பித்தது. தெரியாம இந்த தப்பான பழக்கத்துக்கு இடம் கொடுத்து என்னால் இப்ப நிம்மதியா வாழக்கூட முடியலையே. அப்பொழுது அவனோடு வயலில் வேலை செய்த ஒருவர் அவனுக்கு இயேசுவை பற்றி சொன்னார். அவனுடைய அன்பையும் அவரிடம் வருவோரை புறம்பே தள்ள மாட்டார் என்றும் சொல்லி ஆறுதல் படுத்தினார். ஜான் தான் செய்த தவறை உணர்ந்து அழுது ஜெபம் பண்ணினான். ஜெபம் செய்து முடித்தவுடனே அவனுக்குள் ஒரு சமாதானம். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டான். தேவனுக்கு நன்றி சொல்லி தன் வாழ்க்கையை தேவனுக்காக வாழ ஒப்பு கொடுத்தான். சபைக்கு சென்று தேவனை ஆராதிக்க தொடங்கினான். அதிகாலையில் எழுந்து தேவனை தேடினான். ஒரு நாள் ஜெபம் செய்து கொண்டிருந்த போது அவனுக்குள் ஒரு பாரம் உண்டாயிற்று. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதால் என் உள்ளத்தில் சந்தோஷம், சமாதானம் நிறைந்திருக்கிறது. ஆனால் எத்தனையோ பேர் இதை அறியாமல் பாவ சந்தோஷத்தில் விரும்பி வாழ்கிறார்களே என்ற பாரத்தில் இனி ஒவ்வொரு நாளும் இவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி கொண்டான். இயேசுவின் அன்பையும் அவர்தான் சமாதானத்தின் தேவன் என்றும் அவரின் வருகையை குறித்தும் வீடுதோறும் சுவிசேஷம் சொன்னான். தான் பெற்றுக்கொண்ட இந்த சமாதானத்தை எல்லோரும் பெற வேண்டும் என்று அவன் இயேசுவை பற்றி எல்லாருக்கும் சொல்ல தொடங்கினான். இதை பார்த்த அவன் நண்பர்கள் அவனை பரிகாசம் செய்தார்கள். ஜான் அவன் நண்பர்களிடம், அவரை ஏற்றுக்கொண்டதால என் வாழ்க்கையே மாறிடுச்சு. இந்த உலகம் நமக்கு நிரந்தரமானது அல்ல. அதுல இருக்கிற பாவம், சந்தோஷம் நம்மள நரகத்துக்கு நேர கொண்டு போயிரும். அவருடைய வருகை மிக சமீபமா இருக்கிறது என்று வேதத்துல சொல்லியிருக்கிறது. அவரை ஏற்றுக்கொண்டு உண்மையா வாழ்கிறவர்கள் மட்டும்தான் வருகையில போக முடியுமாண்டா என்று ஜான் அவன் நண்பர்களிடம் வெகுநேரம் பேசிக் கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் நண்பரில் ஒருவன், இவனை பாருடா, நாமெல்லாம் நரகத்துக்கு போயிடுவோமா, இவன் மட்டும் பரலோகத்துக்கு போவானா? வாழ வேண்டிய வயசுல ஜாலியா வாழ்றதை விட்டுட்டு இவன் பாருடா எப்படி இருக்கான்னு என்று சொல்லி அவனை இன்னும் பரிகாசம் செய்தார்கள். திடீரென்று வானத்தில் இடிமுழக்கம் போல் சத்தம் உண்டாயிற்று. இயேசு மத்திய ஆகாயத்தில் வந்தார். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். ஜானும் மறுரூபமாகி எடுத்துக்கொள்ளப்பட்டான். இதை பார்த்த அவன் நண்பர்கள், டே ஜான் சொன்னது உண்மைதான்டா, இயேசு வந்துட்டார்ரா, நம்ம எல்லாரும் கைவிடப்பட்டோம்டா. எத்தனை முறை ஜான் நம்ம கிட்ட சொன்னா நம்ம தான் கேட்கல என்று அழுது தேவனை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். ஆனால் கதவு அடைக்கப்பட்டது. வேதத்தில் 1 கொரிந்தியர் 9:16 சொல்லப்பட்டபடி சுவிசேஷம் அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமை. எனவே ஜானின் வாழ்க்கையில் நடந்தது போல இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் சமாதானம் இல்லாமல் பாவத்தினால் வேதனைப்படுகிறார்கள். அவர்களுக்கு நாம் சொல்லும் சுவிசேஷம் ஜானின் வாழ்க்கையை மாற்றியது போல அவர்கள் வாழ்க்கையையும் மாற்றும். எனவே இயேசுவை பற்றி சொல்லுவோம். அவருடைய வருகையை சமீபம் என்று அறிவிப்போம்.